ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்றும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பண வரவை நீங்கள் இன்று சேகரிக்கலாம். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்தவர்களுக்கும் இன்று அதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். பணம் வருவது மற்றும் செலவு செய்வது ஆகியவற்றில் இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றும் மனதிற்கு திருப்தியாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் ராகுவுடன் இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்களும் இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் பள்ளி கொண்ட பெருமாளையும் வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு இன்று அனுகூலமாக இருப்பார். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அலுவலக ரீதியாக இருக்கலாம். புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு இன்று மனதிற்கு அமைதியை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியான நாளாக இருந்தாலும் கணவன் மனைவி விவகாரத்தில் இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாள் குடும்ப விவகாரங்களில் குழப்பங்கள் பின்பு நீங்கும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகளும் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது சற்று மனதில் குழப்பங்கள் போகும். ராசிநாதன் புத பகவானும் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் இன்று அலுவலக ரீதியாக சற்று குழப்பங்கள் வரலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ராகுவுடன் இருப்பதனாலும் பணவரவு மற்றும் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய மனதிற்கு நிறைவை தரும். ஒரு சில பிரச்சனைகள் காலை வேளையில் நீங்கள் குடும்ப ரீதியாக சந்திக்க வேண்டியிருக்கலாம். சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன குழப்பங்களும் மன உளைச்சல்களும் வரவே இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தூக்கமின்மையை கொடுப்பார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் ராகு புதனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வரலாம். கண் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மருத்துவ செலவுகள் அவ்வப்போது போகும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்களும் மற்றும் நண்பர்களிடத்தில் மனஸ்தாபங்களும் வரலாம். புதன்கிழமையான இன்று கருடனை வணங்கவும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்று மனக்குறைகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனபாரம் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில வீட்டு குழப்பங்களும் இன்றைய நாளில் தீர வாய்ப்புகள் உண்டு. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதரவும் இன்று உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் ஒரு சில நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்த குடும்ப பாரம் குறையும்.
ராசியில இருக்கக்கூடிய புதன், ராகு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன குழப்பங்களும் சஞ்சலங்களும் வந்து போகும். குடும்பக்காரகனான சனி பகவான் இன்று சுக்கிரனுடன் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு தன லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. புதிதாக வேலை தேடுபவதும் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் இன்று முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைகூடும். சனி மற்றும் சுக்கிரன் ராசியில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் கருடனை வணங்குவதும் நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? பூர நட்சத்திரத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரங்குலநாதர் இந்த ஆலயம் வழிபாடு ரொம்ப சிறந்தது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் தங்கை பனை மரம். இந்த தங்க பனை மரத்திற்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கையில வீணை வைத்து கொண்டிருப்பார். இது ஒரு அபூர்வமான ஒரு விக்கிரகமாக இருக்கு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மண்டபம் பாத்தீங்கன்னா 100 கால் மண்டபம். ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப அழகான ஆர்கிடெக்சரோட இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அம்பாளோட பெயர் பிரகதாம்பாள். இங்க ஈசன் தன்னுடைய பக்தனுக்கு இந்த தங்க பனைமரத்தை கொடுத்து, அந்த பனைமரம் ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க பழத்தை அது கொடுத்து அதை விற்று அதை வியாபாரம் செய்து தன்னுடைய வறுமையை தீர்த்து கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அதனால பூர நட்சத்திரத்தில் அன்று, ஏன்னா பூர நட்சத்திரத்திற்கு அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ செல்வ வளம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம். ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, ரொம்ப கடன் தொல்லைகள் இருக்கிறவங்களும் இந்த ஆலய வழிபாடை பூர நட்சத்திரத்தன்று போய் நம்ம செய்தால் நமக்கு வறுமை தீரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயமே வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்துல சிற்பக்கலைகள் ரொம்பவுமே அழகா இருக்கும். அதே மாதிரி இங்க பல வர்ணம் தீட்டின விக்கிரகங்கள், அதுவுமே ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றமும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த ஆலயத்திற்கு நிறைய பேர் வராங்க. ஸோ பூர நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் அரங்குலநாதர் இவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.